செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த காலை முதல் இதோ இந்த காலை வரையிலும் இந்த தெய்வீக பிரசனம் 24 மணி நேரமும் ஒரு நிமிடம் விடாமல், ஒரு நொடி பொழுது விடாமல் இவரை காத்து வந்த பெரிதான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பல பிரயாணங்கள், பல வாழ்க்கையில பல போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், துன்பங்கள், இவற்றின் மத்தியிலே அக்னி ஜுவாலையிலே நீர் அவரோடு கூட ஷாதராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு இருந்தது போலவே எங்கள் வாழ்க்கையிலும் இருந்து இதை மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணி வெளியே கொண்டு வருகிற ஒரு பெரிதான அற்புதத்திற்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே, இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதியதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகள், கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, வேலைக்காக, ஊழியத்திற்காக, வீட்டுக்காக, வாகனங்களுக்காக நன்றி செலுத்துங்க. இதெல்லாம் இல்லாமல் எத்தனையோ மக்கள் கண்ணீரோடு இருக்கும் பொழுது நமக்கு கர்த்தர் கொடுத்ததை வைத்து நாம் சந்தோஷமாய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட எங்களோடு பேசுங்க. உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே. தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாணால் எல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன். வாணால் எல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன். சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, வேதனையிலே, வருத்தத்திலே, சஞ்சலங்களிலே, வியாதிகளிலே, பலவீனத்திலே, நோயிலே, அவமானத்திலே, வேலை இல்லாமல், குழந்தை இல்லாமல், திருமணமாகாம, வாழ்க்கையில ஒன்றும் நடக்கலை என்று வேதனையோடு காத்திருக்கிறேன், இடைத்து போனேன் என்று வருந்துகிற, என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று தாவீதை போல ஏங்குகிற, எசேக்கியாவை போல அழுகிற, அன்னாளை போல அழுகிற இந்த பிள்ளைகளுக்காக யோசுவாத்தை போல நிற்க பெறனில்லை ஆண்டவரே. எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கின்றன என்று அழுதுகிற, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று அழுத தகப்பன், தாய், எஜமானன், நூற்றுக்கு அதிபதி, இவையெல்லாம் வாழ்க்கையில கர்த்தர் நீர் செய்த அற்புதங்கள் ஏராளம் தாராளம் ஆண்டவரே.
எங்களுக்கும் அப்படியே நீங்கள் செய்யுங்க. இன்றைக்கே செய்யுங்க. இந்த 7ஆம் மாதத்திலே செய்யுங்க. இந்த நாளிலே செய்யுங்க. இன்று ஒரு பெரிய அதிசயத்தை எங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த நாளை எங்களுக்கு விசேஷத்தை படுத்துங்க. இந்த நாளிலே பிறந்த நாட்களை, திருமண நாட்களை சிரிக்கிற பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நேற்றைய போல் இல்லாமல் வருகிற நாட்கள், வருங்காலம் மிகுந்த சந்தோஷமுள்ள நாட்களாக, வருடங்களாக அமைய கர்த்தர் உதவி செய்யுங்க. வியாதி நிமித்தமாய் மருத்துவ உதவி பெற்று வரும், மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து உங்களுடைய தெய்வீக பிரசனத்தினாலே அவளை மூடி நீர் ஆசீர்வதித்து உடைய தழும்புகளாலே குணமாக்கும்படியா நானே உன் பரிகாரியான கர்த்தர். எகிப்தில் வரப்பண்ணின ஒரு மாதையும் வரப்பண்ணினு சொன்னவர். கண்களிலே, இருதயத்திலே, மூளை மண்டலத்திலே, நுரையீரலிலே, நாசியிலே, சிறுநீரகத்திலே, கணையத்திலே என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், எலும்புகளிலே, முழங்கால்களிலே, சருமத்திலே என்ன வியாதிகள் இருந்தாலும் நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், வேலைக்காலன் சுஸ்தமாவான், வேலைக்காலன் பிழைத்திருக்கிறான் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி போனான். அப்படியே நாங்கள் இந்த வார்த்தையை நம்பி இன்றைய நாளிலே சுகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். கடனோடு நிற்கிறோம், கடன் அடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. வீடு வாசல் இல்லாமல் நிற்கிறோம், தனிமையானவனுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தருவேன்னு சொன்னவர். செய்யுங்க ஆண்டவரே. குழந்தை இல்லாமல் நிற்கிறோம், பெற பண்ணுகிறவராகிய நான் பிரசவிக்காமல் இருப்பேனோ, பெற பண்ணாமல் இருப்பேனோ என்று சொன்னவர். பிரசவிக்க பண்ணுங்க, பெற பண்ணுங்க ஆண்டவரே. வேலையில்லாதவர்களுக்கு நான் துறந்த வாசலை வைக்கிறேன், கதவுகள் திறக்கப்படும், வெண்கல கதவுகள், இழும்பு தாழ்பாள்கள் முறித்து அந்த காலத்தில் இருக்கிற புதையல்களை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர். அதை நிறைவேற்றுங்க. இன்னும் யாருக்கெல்லாம் என்ன தேவையோடு கூட ஜெபிக்கிறான், கோர்ட் கேஸ், போலீஸ் கேஸ், இவையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒன்றுமில்லாமல் போகட்டும் ஆண்டவரே. சமூக மாற்றங்கள், கலாச்சார சீரழிவுகள், சண்டைகள், வார் அந்த வாரை நாங்கள் கேள்விப்படுகிற பொழுது எத்தனை மரணங்களும் அத்தனை மரண ஓலங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அதே போல சத்துருகள் பெருகி சுயத்தை விரும்புகிறவங்களும், பதவி போகம் பிடித்தவர்களும், வேதனையோடு மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற எல்லா காரியங்களும் நம்முடைய ஆளுகைக்கு உட்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க உங்க ஆளுகைக்குள் கொண்டு வாங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் இந்த 7ஆம் மாதத்தின் ஆசீர்வாதங்களை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி. வாழ்க்கையில் எதுவுமே தெரியல, எதுவுமே கிடைக்கல, ட்ரை பண்ணோம் அல்லது விட்டுட்டோம், ட்ரை பண்ணுறதை விட்டுட்டோம் அப்படின்னு ஒரு நிலையில நீங்கள் நிற்பீங்கன்னா, மீண்டும் கர்த்தர் நம்மை தம்முடைய வாக்குத்தத்தத்தின்படியாக நம்முடைய கண்கள் காணும்படி பெரிய அதிசயத்தை அவர் செய்ய போகிறார். இதன் பேர் ஆமென் சொல்லுறீங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். ஓகே, மன்னிக்கவும். எலியாவின் அற்புதத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அங்கே ஒரே நிமிஷம். ஜெபம் பண்ணும் பொழுது அது காற்றில் பறந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எடுத்துருவோம். லெஃப்ட் சைடில் தான் இருக்கும்.
ஓகே, 18ஆம் அதிகாரம். கொஞ்சம் வசனங்களை வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. ஒரு நிகழ்ச்சி, கர்மேல் பர்வதத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நடந்த ஒரு சம்பவத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல விழைகிறேன். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீ போஜனம் பண்ணும், பெரும் மழை இரைச்சலின் கேட்கப்படுகிறது என்றார். ஆகா போஜனம் பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தின் உடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலிலே படகுனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் முகமாய் பார் என்றான். நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒண்ணுமில்லை என்றான். இதுதான் இன்னைக்கு நான் சொல்ல வந்தது. இதுதான் இன்னைக்கு நாமும் கூட இப்படிதான், ஒண்ணுமில்லை, எதுவும் கிடைக்கல, எதுவும் நடக்கல, நன்மையே நான் பார்க்க முடியல. ஒண்ணும் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை என் நினைவுக்கு எங்க வருதுன்னா, உயிர்த்தெழுந்த பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் சீடர்களை சந்திக்க கடற்கரை போகும் பொழுது பேதுருவும் அவருடைய கூட்டாளிகளும் மீன் பிடிக்க போகலாம் வாங்க அப்படின்னு சொன்ன பொழுது அவங்க மீன் பிடிக்க போனாங்க. முழுவதும் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் ஒரு மீனும் கிடைக்கல. அதன் பிறகு கரையிலே இயேசு நின்று அவர்களை பார்த்து கூப்பிட்டு, சாப்பிட ஏதாகிலும் உண்டா என்று கேட்டார். அதுக்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். பாருங்க, எவ்வளவு பிரயாசப்பட்டும் அவங்க கையில் ஒன்றும் இல்லை. இன்னொரு நிகழ்ச்சி ஆவியானவர் ஞாபகப்படுத்த விரும்புகிறார். பேதுரு தான், அதே பேதுரு தான். பேதுருவும் இயேசுவிடத்திலையும் பரிசேயரும் இந்த டாக்ஸ் கலெக்டர் கேட்குறாங்க, வரி கட்டிட்டீங்களா? அப்போ பேதுரு இயேசுவை பார்க்குறாரு, இயேசு பேதுருவை பார்க்குறாரு. அங்கே ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்குது. ஆனாலும் நம்ம சட்டத்தின்படி நடக்கணும். ராயனுடையது ராயனுக்கும், கடவுளுடையது கடவுளுக்கும் நாம் செலுத்தணும்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் ஆண்டவருக்கு தெரியும் அவன் வீட்டில் ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரியும். அவன் சொல்வதற்கு முன்பாகவே, நீ ஒரு தூண்டிலை கொண்டு போய் கடலிலே போடு, அதில் கிடைக்கிற முதல் மீனை எடுத்து அதன் வாயை தர, அதில் ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும், அதை கொண்டு வரி செலுத்து, உனக்காக வரி செலுத்து என்று ஆண்டவர் சொன்னார். இப்படி தான் ஃபினான்ஷியலியும் நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. பைபிளில் நிறைய இடங்களில் பார்க்கணும். குழந்தை இல்லை, திருமணம் நடக்கலை, வேலை இல்லை, எங்கே போனாலும் வேலை இல்லை, நீதி கேட்டு நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிவோர்ஸ்க்கு, அங்கே நியாயம் கிடைக்கல. பலவிதமான பிரச்சனைகளுக்கு அங்கே இல்லைன்னு தான் வருது. நிறைய இடத்துல நம்ம இல்லாமல் வெறுமையோடு கூட, வெறுங்கையோட கூட, ஏமாற்றத்தோடு கூட தான் திரும்பி கொண்டிருக்கிறோம். 6 மாதம் கடந்தாச்சு, 26ஆம் வருஷத்துல. இனி வருகிற நாட்கள் கூட கொடுமையான வருஷங்கள் என்று எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. தெரியல, ஆண்டுடைய வருகையில இதெல்லாம் சம்பவிக்கும். ஆனாலும் எதுவுமே இல்லை என்ற ஒரு சூழ்நிலை. பக்கெட்ல பணம் இல்லை, பேங்க்ல பேலன்ஸ் இல்லை, செக் போட்டா ரிட்டர்ன் ஆகுது. எவ்வளவோ கொடுமைகளையும் நம்ம சந்தித்து வருகிறோம். இல்லை, பிள்ளைக்கு திருமணம் வச்சிட்டோம், என்ன செய்யறதுன்னே தெரில, நகை வாங்கணும், கையில் ஒரு சேவிங்கும் இல்லை, என்ன பண்ணலாம்? இதுதான்
நம்முடைய வாழ்க்கை யதார்த்தமான வாழ்க்கை. இங்க எலியா ஜெபம் பண்றார். எதுக்காக ஜெபம் பண்றார் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் ரொம்ப நீண்டமா போல விரும்பல. நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு தான் நான் பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒப்பிட்டு பார்க்கணும். மழை இல்லை. இப்போ மழைக்காக எலியா கருத்தா ஜெபம் பண்றார். அது உங்களுக்கு தெரியும். நீங்க அதை எபிசில்ல வாசினா உங்களுக்கு தெரியும். கருத்தாய் ஜெபம் பண்றார். அவர் ஜெபம் பண்ண விதம் பாருங்களேன். நாமெல்லாம் அப்படி ஜெபம் பண்ணி கூட இருக்க மாட்டோம். ஒருவேளை இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க, இந்த மாதிரி ஜெபம் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. தன் முழங்கால், தன் முகம் தன் முழங்காலில் படகுனிந்து, அதுக்கு மேல பணிந்து, தரை மட்டும் பணிந்து, தரையிலே பணிந்து, தன் முகம் தன் முழங்காலில் படகுனிந்து, கண்ணாடியில கண்ணு தெரியல, சரி ஓகே, ஜெபம் பண்ணாங்க. என்னைக்குன்னா ஒரு நாள் அப்படி ஜெபம் பண்ணியிருப்போமா? அப்படி போகிறதே இல்லைல்ல. அப்படி போட்டு ஜெபம் பண்ணுறதே விட்டுட்டோம். காரணம் எதுவுமே இல்லை, எதுக்கு ஜெபம் பண்ணும் அப்படின்னு சில பேர். என்ன ஜெபம் பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்னு சில பேர் இந்த ஹேபிட்டே விட்டுடும். இந்த மாதிரியான ஒரு ஜெபம் நம்ம வாழ்க்கையில மிக 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 அவசியம். இந்த ப்ரேயர் லைஃப் மிக அவசியம். எலியா எல்லாவற்றுக்கும் ஜெபத்துல தான் வர்றது. அக்னியை ஜெபத்துல வர வச்சாரு, மழையையும் ஜெபத்துல வர வச்சாரு, வானத்தையும் அடைச்சாரு ஜெபத்தினாலதான். ஸோ இங்க அப்படி ஜெபிக்கும் பொழுது இப்பதான் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போய் கொண்டிருக்கிற அந்த 7 விஷயம் வருது. அவன் வேலைக்காரனை போய் சமுத்திர முகமாய் பார். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். என்னன்னு பார்க்க சொல்றாரு? ஏதாவது மழை வருதா, இருட்டின்னு வருதா, மின்னல் அடிக்குதா, இடி இடிக்குதா, போய் பார். இல்லை, ஒன்று இல்லை, 7 முறை நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். பெருமானவர்களே, இங்கதான் நமக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கு. இம்மீடியட்டா அவனுடைய வாக்கு நிறைவேறும் என்று காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு செய்தி இருக்கு. என்ன செய்தினா, ஷோரடில் ஆகும். ஆண்டவர் நினைத்த மாதிரி அவர் கொடுக்க பிரியப்படுகிறார். நாம் நினைத்த மாதிரி அவர் கொடுக்க பிரியப்படல. கொஞ்சம் கால தாமதமாகும். ஆனாலும் நம்மளுடைய இது பார்க்கிறார். அதாவது அந்த தொடர் முயற்சியை அவர் பார்க்கிறார். தொடர்ந்து அந்த வாக்கில அவன் நம்பிக்கை வைக்கிறானா, ஜெபத்துல உறுதியா இருக்கிறானா, விசுவாசத்துல உறுதியா இருக்கிறானா. இன்னும் நிகழ்ச்சி மத்திய 8ஆம் அதிகாரத்துல ஒரு குருடனை பார்வையடைய செய்கிறார். அதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட காரியங்களை கவனித்தோம்னா ரொம்ப சிரமத்தை எடுத்துக்கொண்டார். மத்திய 8ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். கவனிங்க. இமீடியட்டா பார்வை கிடைச்சதா அப்படின்னு பார்த்தா இல்லை. அவன் சொல்றான், மனுஷர்களை மரங்களை போல நான் பார்க்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். மனுஷனை எப்படி பார்க்கறான்னா, மரங்களை போல நான் பார்க்கிறேன் என்று அவன் சொன்னான். எங்க? அதுவும் இல்லையா? சரி, எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. அப்போ இமீடியட்டா கிடைக்கல, 7 டைம்ஸ். அதனாலதான் இந்த 7ஆம் மாசத்துல ஆண்டவர் நமக்கு தெளிவான ஒரு வார்த்தை சொல்றார். நீங்க தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், விசுவாசித்து கொண்டே இருக்க வேண்டும், கிடைக்கிற வரைக்கும் விடவே கூடாது. லாஸ்டா போய் பார்க்குறான். அப்போ அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுமா, 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்தில் இருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். 7ஆவது முறை
7வது மாதம். ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உன்னை தடைப்படாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல்லனான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினால் காற்றினாலும் கருகருத்து பெரும் மழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டமாய் ஆகாபுக்கு முன்பாக ஓடினான். இதை எதிர்பார்த்து காத்திருப்போம். இந்த வாக்குத்தத்தத்தை எதிர்பார்த்து காத்திருப்போம். என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? சிறிய மேகம் எழும்புகிறது. உள்ளங்கை, ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை எத்தனைய சிறிய மேகம் எழும்புகிறது. இத்தனை பேர் நம்புறீங்க? இதை இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப சின்னதாக ஸ்டார்ட் ஆகும். ஆசீர்வாதம் ரொம்ப பெருசாக வர்றதுக்கு முன்னாடி ஒரு உள்ளங்கை அளவுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் நம்முடைய விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்தும். இன்னைக்கு இந்த 7வது மாதம் நமக்கு அந்த உள்ளங்கை மேகம் ஸ்டார்ட் ஆகுறத, எழும்புகிறத நீங்கள் பார்க்க போறீங்க. குழந்தை எப்படி உருவாது உங்களுக்கு தெரியும்ல. சின்ன சின்ன ஒரு அணு, அவ்வளோதான். அப்படிதான் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வேலைக்கான வாழ்க்கை ஆரம்ப அற்பமாக இருக்கும், முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ரொம்ப சின்னதுலேருந்து தான் பெருசு போக முடியும். அதனால் ரொம்ப தைரியப்படுங்க. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்புகிறத நீங்கள் விசுவாச கண்களிலே பாருங்க. 7ஆம் தரம் ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பி, அது என்ன நடக்குதா, வானம் மேகங்களானாலும் காற்றினாலும் கருத்து பெரும் மழை உண்டாயிற்று. பெரும் மழை உண்டாயிற்று. வரும் ஆசீர்வாதம், மழை வரும். கவலைப்படாதிருங்க. கர்த்தர் அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து வர பண்ணுவார். இந்த 7வது மாதம் எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. விசுவாசத்தோடு ஒரு ஆமீன் சொல்லுங்க. நிச்சயமாக ஆண்டவர் ஒரு பெரும் மழையை இந்த மாதத்திலே கட்டளை கொடுப்பார். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்பு மிரக்கமுள்ள பரலோக பிதாவே, மன மகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தின் வழியாக என்னை நடத்துகிறேன். எழும்பும் உள்ளங்கை மேகம் எழும்பும். 7வது முறை பார்க்கும் பொழுது அது மாத்திரமல்ல, மேகம் கருத்து ஒரு பெரும் மழையின் இரைச்சல் சத்தம் கேட்டு பெரும் மழை சொரிந்து, அதன் பிறகு பெரிய ஆசீர்வாதம், செழிப்பு, அந்த இடத்துல தானியங்கள் வளர்ந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க பிரியமாயிருக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு கூட அறுப்பான். ஆண்டவர் அந்த மழையை ஏற்ற காலத்திலே அவர் பெய்ய செய்வார். ஏற்ற காலத்திலே மழை பெய்யும். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். விசேஷமா இந்த ஊழியத்தை ஆசீர்வதி. இந்த ஊழியத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த ஊழியத்துக்கு உதவி செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். அவர்களுடைய பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படட்டும். அவர்களுக்கு ஆசீர்வாத மழை பொழியட்டும். ஒரு உள்ளங்கை மேகம் அவர் குடும்பத்தின் மீது, வீட்டின் மீது எழும்பட்டும். அவளுக்கு வேண்டிய தேவையான திருமண வாழ்க்கை, வேலை காரியங்கள், குழந்தை பேரு மற்றும் சரீரத்தில் சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், நீடிய வாழ்வு, சத்துருக்கு அவங்களை விட்டு வெளியே ஓடுகிற கிருபை தான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.